எது நம்ம லைஃப்லயும் சீதாராமம் மாரி ஒரு ட்ரூ லவ் கிடைக்க போகுதா? அட ஆமாங்க. ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். உங்களோட கிரஷ் கிட்ட அத ஓகே பண்ணுங்க. அதுவும் அந்த 5வது பாயிண்ட் இருக்கே. ஸோ தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்பவுமே லவ் வந்து ஒரு ஷோ ஆஃப்ல கிடையவே கிடையாது. காசு குடுத்தா காசு குடுக்கணும். கிஃப்ட் குடுத்தா கிஃப்ட் அங்க வர சொன்னா அங்க போணும். இங்க வர சொன்னா இங்க வரணும். அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நெனச்சுட்டே இருக்கிறதும் ட்ரூவா இருக்கிறதுமே லவ் தான். அண்ட் நம்பர் 2 நீங்க உங்க பார்ட்னர மன்னிச்சு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கூட, எல்லாருமே அத வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அது வீக்னஸ் கிடையவே கிடையாது. உங்க ட்ரூ லவ்க்கான பீஸ்ஃபுல் ஜர்னிக்கான அது என்ட்ரி. ஏன்னா, நீங்க உங்க பார்ட்னர் பண்ணத நெனச்சுக்கிட்டே, அவங்களே ஹர்ட் பண்ணி நீங்க ஹர்ட் ஆகுறத மன்னிச்சு ஏத்துக்கிட்டா ட்ரூ லவ். அண்ட் நம்பர் 3 எப்பவுமே உங்களோட பார்ட்னர் பக்கத்திலேயே இருக்கணும், பிரசன்ட்லயே இருக்கணும், என் கூடயே இருக்கணும் அப்படின்னு நெனைக்காதீங்க. எப்பவுமே ஒரு லாங் டிஸ்டன்ஸா இருந்தாலும், ஒரு பியூர் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, அது ட்ரூ லவ். அண்ட் 4த் பாயிண்ட் ஒரு பெர்சன் யாருமே இல்லன்னு இருக்கும்போது, அவனுக்கு அன்பா ஒரு வார்த்தைக்கு உலகையே ஜெயிச்ச ஹாப்பினஸ்ஸா இருக்கும். அதான் ராம், சீதாவோட லெட்டர் பார்க்கும்போது இருந்துச்சு. அண்ட் இம்பார்ட்டன்ட் 5த் பாயிண்ட் கேளுங்களேன் நல்லாருக்கும். எல்லா காதலும் சேரணும்னு இல்லல்ல. சில காதல் சேராம இருந்தாலும், அது காதலா இருந்தா, அது காதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சவன் பிஸ்தா. நீ ட்ரூ லவ் ஜெயிச்சுருவடா, ஜெயிச்சுருவடா.